ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு விடாமல் அந்த கார்த்திகா கூட நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, அதுவும் நீங்கள் இருக்குன்னு கூட கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சோழன் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. நிலா வந்த உடனே கார்த்திகா கிட்டே ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னோடய பர்த்டே, நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் கூப்பிட்டு நான் வராமலையா, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு சோழனோட பக்கத்தில் வராங்க. இவர் முதல்ல யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் இவர் பெருச்சோழன், பல்லவனோட அண்ணன், நான் இவரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லவ் பண்ணுற எல்லா விதத்துலேயும் சரிதான், ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இது என்னங்க அவருக்கு கல்யாணம் ஆகலை அதனால தானே என் கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் தான் இவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்டுறாங்க. அதை பார்த்த உடனே கார்த்திகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு, பரவாயில்லையே நம்ம போட்ட பிளானு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கார்த்திகா இருந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாங்க இவங்க தான் என்னோடய ஒய்ஃப், இவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்கு.